குட் மார்னிங் எவ்ரிவன். ஹாப்பி வென்ஸ்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனியன் பரோட்டா. 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொட்டி மாவு ஆட்டா கோதுமை மாவில் உப்பு காரப்பொடி கொஞ்சோண்டு, ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தால காரப்பொடி கொஞ்சோண்டு, மஞ்சப்பொடி, ஓமம், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை போட்டுவிட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை விட்டு கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு பிசைஞ்சு விடலாம். அப்படியே ரொட்டி மாதிரி இட்டுட்டு தவாவில் போட்டு வெந்த உடனே எடுக்க வேண்டியதுதான். மீன் பரோட்டாக்கு ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் தவாவில் இட்டுவிட்டு தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு வெங்காயம் இருந்தால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். அது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு கடுகு தாளித்து போட்டுட்டு நல்லெண்ணெய் தக்காளியை போட்டு உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி வெந்தயப்பொடி பெருங்காயப்பொடியெல்லாம் தூக்கிலாம் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடியும் வெந்தயப்பொடியும் மிளகா இப்போலாம் காரமாக வருது. காஷ்மீரி சில்லி கொடுக்காம வேறு ஆர்டினரி எவரெஸ்ட்டோ அதை கொடுத்தாங்க. நல்லா காரமாக இருக்குது. அதனால் காரம் பார்த்து மட்டாக போட்டு அதுக்கிட்டு மூடி வச்சிடலாம். சன்ட்ராப்பாயிலும் விட்டு நல்லெண்ணெயும் இதையும் நல்லெண்ணெயும் விட்டு வதங்கட்டும். நல்லா மறந்துடுத்து ஒரு பிஞ்சு வெல்லமும் போட்டேன். இதில் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தக்காளி வதக்கல் ரெடி எடுத்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பரோட்டா சப்பாத்தி தோசை இட்லி உப்புமா எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது பரோட்டா இட்டாச்சு. இதில் போட்டாச்சு. வெந்தப்பறம் திருப்பி போட்டுட்டு நெய் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். தடவிட்டு திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். சைடு வெந்துடுத்து திருப்பி போட்டு இன்னொரு சைடு நெய் எண்ணெய் தடவிடலாம். சைடும் வெந்துடுத்து நெய் எண்ணெய் தடவிட்டு சூப்பரான ஆனியன் பரோட்டா ரெடி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.